ஏன்னா இங்கதான் ஆளுங்கட்சி சேர்ந்த புள்ளி அரசாங்கத்துக்கு நெருக்கமா இருக்காரு. நெருக்கமா இருக்கிற காரணத்தினால இவ்வளவு இழப்பை நாம சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க. அதற்காக தான் சொல்றோம், இந்த அரசாங்கம் நீதி விசாரணை மேற்கொண்டாலோ, ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலோ, அல்லது விசாரணை மேற்கொண்டாலோ நியாயம் கிடைக்காது. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னொரு அமைச்சர் சொல்றார் நேற்றைய தினம் வெளியே வந்து, நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை, முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செல்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே 40க்கு 40 வெற்றி பெற்றோம் சொல்றார். 40க்கு 40 வெற்றி பெற்ற ஆணவத்தில், அதிகாரத்தில், ஆங்காரத்தில் தானே இன்றைக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. முறையாக ஆட்சி செய்திருந்தால், இன்றைக்கு கள்ளச்சாராய் காட்சிகளை கண்டுபிடிக்க அளித்திருந்தால், ஒழித்திருந்தால் இத்தனை உயிர் நாம் இழந்திருக்குமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்று சொன்னீங்களே, 58 பேர் இன்னைக்கு இறந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை 28 உடல்கள் ஒரே இடத்தில் எரிவிட்டு தான் சாதனை. ஒரே இடத்துல 28 உடல்கள் எரிவிட்டு. இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை. இதற்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு அவர்கள். அப்ப போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொல்லி 2.0, 3.0, 4.0 போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கவே முடியல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே டிஜிபி ஆலையும் ஒழிக்க முடியல. போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். அதோட இன்றைக்கு போதைப் பொருள் பல்வேறு வடிவத்தில் வருது. சாக்லேட்ல வருது, திரவடியில வருது, ஊசி வடியில வருது. இப்படி பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருட்களை இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் கஞ்சா, கள்ளச்சாராய் குடிக்கிறவர்களால் நாட்டில் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடந்து வருது. இந்த ஆட்சியில் அதிகமா கொலை நடக்குது, அதிகமா திருட்டு போகுது. இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் விடியா திமுக அமைச்சர் அவர்கள், விடியா திமுக முதலமைச்சர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி. இன்றைக்கு தமிழகமே அதிர்ந்து போய்விடக்கூடிய அளவிற்கு இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்து விட்டது. இன்றைக்கு உலகிலே கொலம்பியாவில் தான் இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமா நடமாடும். அதற்கு பிறகு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்குது. இந்த கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த மரணத்தினுடைய நிலை என்ன? இதற்கு நீதி கிடைக்க வேண்டும், முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், அது சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.